ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் நாட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் ஊசி இருக்கு இல்லைங்களா, அது துணி தைக்கிற ஊசி, அதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது வந்து அந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் பெரிய காது வச்ச மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் நூல் வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 5 + 5 மொத்தம் நான் வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சிங்கிளாக பார்க்கும்போது 5 இருக்கணும். இதுவே நீங்கள் ஊசியில் கோர்த்து எடுத்ததுக்கப்புறம் 10 ஸ்டாண்ட்ஸ் வரணும். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். கீழேருந்து ஊசியை மேலே எடுத்து, நான் நூல் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பாருங்க, ஊசியில் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே இறக்கணும். ரொம்ப தள்ளிலாம் இறக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்துலேயே இறக்கி நீங்கள் அந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் விடவே கூடாது. கடைசி வரலையுமே பிடிச்சிட்டே தான் இருக்கணும். அது கிட்டக்க போனதுக்கப்புறம் அதை விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அழகாக போய் ஒரு நாட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? திரும்பவும் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஊசி வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஊசியில் ஒரு சுற்றி அப்படியே பக்கத்தில் இறக்கிக்கோங்க. இறக்கி நீங்கள் கீழேருந்து இழுக்கும்போது மேலே உங்கள் கையில் லெஃப்ட் கையில் வந்து அந்த த்ரெட்டு இருக்குது இல்லைங்களா, அதை விட்டுடக்கூடாது. விடாமல் அதை ஒரு கையில் நீங்கள் வந்து லூஸாக பிடிச்சிக்கணும். சிக்காவாத அளவுக்கு நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பொறுமையாக கீழே இறங்கிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து அதாவது வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம சுற்றி போட்டிருக்கோம். இப்போ போடப்படுறது பார்த்தீங்கன்னா டபுள் தடவை, அதாவது 2 தடவை சுற்றி இப்போ போடலாம் பாருங்கள். நான் 2 தடவை சுற்றிக்கிட்டேன். சுற்றி கொஞ்சம் கீழே இறக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம 2ஆக எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் பொறுமையாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து அழகாக உங்களுக்கு கொஞ்சம் பெரிய, அது முன்னாடி போட்டது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நாட்டாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் வந்து இது உங்களுக்கு அந்தளவுக்கு மோஸ்ட்லி அந்த இடத்துலையும் தேவைப்படாது, ஒன்று தான் வரும். இருந்தாலும் இந்த ஃப்ளவர் போடுறீங்க, அந்த ஃப்ளவரில் வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டால் அழகாக இருக்கும். அது கொஞ்சம் சின்ன சைஸ் ஸ்பூனாக நீங்கள் ஒரு இது சுற்றுனது போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூனாக 2, 3 போடும்போது உங்களுக்கு நல்லா அழகாக எடுத்து காட்டும். அதுக்காக தான் நீங்கள் இது 3மே பழகிக்கோங்க. சரிங்களா? திரும்ப பாருங்கள், சுற்றி பக்கத்தில் இறக்குறேன். இதே மாதிரி தான் பக்கத்தில் வந்து எதனாவது இந்த இது இருந்துச்சு அப்படின்னா சிக்காகும். அதுக்காக தான் நூல் வந்து ரொம்ப பெருசாக எடுக்காமல் சின்னதாக எடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னது. ஏன்னா பெரிய நூல்னால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் கைக்கு அடக்கமாக நீங்கள் சின்ன நூலாகவே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து 3 சுற்றிட்டேன். சுற்றி கீழே இறக்கிடுறேன் பாருங்கள். அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் கிளாஸஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம 3வது தடவையுமே சுற்றி முடிக்க போகிறோம். இப்போ இது வந்து ப்ளெயினாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து சீக்வன்ஸ் வச்சு எப்படி போடலாம் அப்படின்றதுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை வந்து கடைசி வரலும் பாருங்கள். அப்போ தான் நான் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு தடவை சுற்றிட்டேன், 2வது தடவையுமே சுற்றிட்டேன். இப்போ 3வது தடவை எப்படி சுற்றுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த சீக்வன்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 1, 2, 3 ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் குத்தி அப்படியே கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இழுங்க. நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேகமாக தெரியுது, ஆனால் நான் பொறுமையாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா தான் கிளாத் வந்து உங்களுக்கு எந்த ஒரு லூஸ் கொடுக்காமல் இருக்கும். நீங்கள் வேகமாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாகவே லூஸ் ஆகிடும் ரொம்ப. ஓகேவா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டிச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது வந்து லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பக்கத்துலேயே இறக்கணும் இல்லைங்களா ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதை விட இது கொஞ்சம் தள்ளி இறக்கணும். அதனால தான் இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு உள்ளாரந்து வெளியில் எடுத்துட்டு தள்ளி அங்கே ஒரு எந்த இடத்துல நம்ம அந்த நீடில் இறக்க போகிறோமோ அங்கே போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ளே போயிடும். அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து அந்த கையில் இருக்க நூலை மட்டும் விடக்கூடாது. ஓகேவா? இதிலே சீக்வன்ஸ் வச்சுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம எடுக்கணும், எந்த இடத்துல வந்து இறக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுக்குள்ளாரே போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒன்றுமே தனித்தனி லைனில் வந்து போட்டு காமிக்கணும். ஓகேவா? அதெல்லாம் போட்டுட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பிவிடுங்க.
திரும்பவும் சீக்வென்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்றத பாருங்க. இப்ப இந்த மாதிரி போட்டு நீங்க அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எந்த இடத்துல போட போறீங்களோ, அங்க ஒரு சீக்வென்ஸ் வச்சு நீங்க அந்த ஸ்டிட்ச் அது உள்ளார போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சீக்வென்ஸோட ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க டபுள் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். சேம் மெத்தட் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அது எக்ஸ்ட்ரா டபுள் சிங்கிளா சுத்திக்கலாம், டபுளா சுத்திக்கலாம், ட்ரிபிளா சுத்திக்கலாம். ஓகேவா? இதுல வந்து நான் டபுளாவும் காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாரி நீங்க நல்லா போட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது நீங்க வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது வந்து ஒரு 1/2 இன்ச் இல்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்க 2 லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் போட்டுட்டு அந்த கீழ இருக்கிற பாட்டம் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, மேல இருக்க செகண்ட் லைன்ல வந்து நீங்க முடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது ப்ராப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா? இப்போ வந்து ரிங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடலான்றத பார்க்கலாம் பாருங்க. வெளியில எடுத்துக்கலாம் நீடில. எடுத்துட்டு ஒரு ரொட்டேட் ஒண்ணு பண்ணுங்க. பண்ணி அங்க மேல வந்து லூப் மாரி இருக்கு இல்லைங்களா? அத புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு உள்ளார இறங்காது. ஓகேவா? உங்களுக்கு சைஸ் பெருசா வேணும், சின்னதா வேணுன்றத நீங்க இது பண்ணி புடிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்வேன்னா, நீங்க பெருசாவும் போட்டு பாருங்க, சின்னதாவும் போட்டு பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் நான் போடுறது. இப்ப பாருங்க நான் திரும்பவும் போட்டு காட்டுறேன். நீடில வெளியில எடுத்துட்டு, ஒரு ரொட்டேட் பண்ணி அந்த இடத்துல லூப் மாரி இருக்கு இல்லைங்களா? அத புடிச்சுக்கோங்க நீங்க. ஆள்காட்டி விரலால புடிச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க வந்து நீடில கீழ இழுக்கும்போது அந்த ரிங்கு வந்து உங்களுக்கு அது அப்டியே நிக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப போட்டு காமிச்சிருக்கேன். நீங்க வீடியோவ நல்லா பார்த்துட்டு, நல்லா பிராக்டிஸ் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பிவிடுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க. நீங்க மெயினா அந்த ரிங்க புடிச்சுக்கணும். அந்த ரிங்க புடிக்கிறது தான் உங்களுக்கு மெயினான விஷயமே. நீங்க ரிங்க விட்டுட்டீங்க அப்டின்னா, அது நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிடும். அந்த ரிங்க நீங்க புடிச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரிங் ஃப்ரெஞ்ச் நாட்டா இருக்கும்.